Israel 2025. இஸ்ரவேல் தேசம் 2025ஆம் ஆண்டு. More trouble and pain for Israel, says the Lord. அதிக பாடுகளும் அதிக வலிகளும் இஸ்ரவேல் தேசத்துக்கு இந்த வருஷம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். No holiness in many people hearts. அநேக மக்களுடைய இருதயங்களில் பரிசுத்தம் இருக்காது. Rabbis are more political rather than spiritual. ரபிமார்கள் ஆவிக்குரியதா இருப்பதை விட மிகவும் அரசியல் சம்பந்தப்பட்டதா இருப்பார்கள். They call me in vain, as in the days of Samuel the prophet. They are the same today. சாமுவேலின் தீர்க்கதரிசி சாமுவேலின் நாட்கள் இருந்தது போல இன்றைக்கும் என்னை வீணிலே அவர்கள் அழைத்து கூப்பிடுவார்கள். Deep trouble is approaching Israel. இஸ்ரவேலை மிக அதிகமான ஆழமான பாடு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. Pray for Israel, my dear friends. எனக்கு அன்பான நண்பர்களே, இஸ்ரவேலுக்காக ஜெபியுங்கள். Yes, Israel will develop a new friendship and a new nation will come very close to help Israel. இஸ்ரவேல் ஒரு புதிய நட்பு, ஒரு தேசத்தோடு புதிய நட்பு வகிக்கும். அந்த தேசம் மிக நெருக்கமாக இஸ்ரவேலுக்கிட்டே வரும். Earth tremor, a severe earth tremor will happen in Israel. It is for after a very long time. ஒரு நீண்ட காலத்துக்கு பிற்பாடு இந்த வருஷம் இஸ்ரவேலிலே மிகப்பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாகும். God will save Israel because of his covenant. தேவன் தம்முடைய உடன்படிக்கையினாலே இஸ்ரவேல் தேசத்தை அவர் காப்பாற்றுவார், ரட்சிப்பார். ஹalleluya, hallelujah, hallelujah. The Lord will keep Israel in his arms. இஸ்ரவேலை கர்த்தர் தம்முடைய புயங்களில் வைத்துக் கொள்வார். Yes, he is my Jeshurun, says the Lord. கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ என் யெஷூரனாய் இருக்கிறாய். Even if you kick me, I love you. நீ என்னை எட்டி உதைத்தாலும் நான் உன்னை நேசிப்பேன். Yes, you are my young child, says the Lord. கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்கு சிறிய பிள்ளையாய் இருக்கிறாய். Yes, according to the revelations of John in Patmos Island, it shall be that the Lord will care for Israel. பத்மு தீவிலே யோவான் வெளிப்படுத்தின வெளிப்பாடுகளை கண்டது போலவே இந்த நாட்களில் அப்படியே இஸ்ரவேல் தேசத்தில் உண்டாயிருக்கும்.